ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் காட்டுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா உச்சம் தொடும் ராசிகள், அதாவது வாழ்க்கையில இருந்த கஷ்ட நஷ்டங்கள் நீங்கி, கடன் பிரச்சனை நீங்கி, வாழ்க்கையில முன்னேற்றங்கள், பணமலைகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய ராசிகள் என்னன்னு நம்ம பார்க்க போறோங்க. இதுல நான் தேர்ந்தெடுத்து வந்து 12 ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக மூன்று ராசிகள் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அந்த மிக முக்கியமான இந்த 3 ராசிகளை எல்லாருமே நீங்க பாருங்க. உங்களுடைய நண்பர்கள், சகோதரர்கள், சக உறவினர்கள் இந்த ராசியில இருந்தாங்கன்னா இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ராசிகள் என்ன மாதிரி அனுகூலத்தை கொடுக்க போகுது, இந்த 2026 புத்தாண்டு என்ன மாதிரி நற்பலனை கொடுக்க போகுது நம்ம சொல்ல போறோம். அதே மாதிரி சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த புத்தாண்டுல இந்த ராசிக்கு வரக்கூடிய அந்த அதிர்ஷ்டங்கள் இன்னும் அதிகரிக்க என்ன மாதிரியான வழிபாடுகள் நம்ம செய்யலாங்கிறது நம்ம சொல்ல போறோம். அப்போ இத்தனை மிக முக்கியமான அந்த டாபிக் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் யூடியூப் ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா 97.8 விழுக்காடு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நான் கேட்கறது எல்லாமே உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பட்டனை எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. மறக்காம உங்களை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதுல நான் முதன்மையா பார்க்கக்கூடிய ராசிங்கிறது கும்பராசி. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7.5 சனி, 7.5 சனில கும்பராசிக்காரன் இப்ப இருந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இந்த 7.5 சனி காலகட்டத்துல இந்த கும்பராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்ன சார் பண்ண போகுது? கும்பராசிங்க எல்லாமே என் ராசி கும்பங்கிறத மேல மாத்தி நான் துன்பம்னு வச்சுக்கலாம் சாருங்கிற மாதிரி. ஏன்னா சனி அவ்வளவு ட்ரபிள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஆண்டோட தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அவர் மீனத்துக்கு வந்துரு. அது பார்த்தா கும்பத்துல இருக்கக்கூடிய சனி பகவான்ங்கிறது அடுத்து மீனத்துக்கு வந்துருவாருங்க. மீனத்துல வந்தாலும் இவர் எப்படி சார் இருப்பாருன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானுங்கிறது 28/11/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா வக்ரகதியில இருந்துட்டு இருக்கு. 7.5 சனி, 7.5 சனியில பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனியில பாத்தீங்கன்னா வக்ரகதியில போயிட்டு இருக்காரு. காசு இல்ல, பணம் இல்ல, கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களா போயிட்டு இருக்கு. கடந்த 2023லேருந்தே பார்த்தா கும்பராசிக்காரங்களாம் பிரச்சனை தான். அதற்கு முன்னாடி விரயசனின்னா இந்த விரயசனில இருந்தாலும் உக்கிரம் எடுத்தது பார்த்தா 2023, 2023, 24, 25 எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிவுகள், வேதனைகள், மன கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல உடல் சம்பந்தமான பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இப்ப பாத சனியாகி குடும்ப சனியாகி 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கு. 2ஆம் இடத்துல அமர சனி குருவோட வீட்டுல அமர்றாரு இல்லைங்களா. சோ ஜூன் மாசம் குருவோட பயிற்சி இருக்கு. அது வரைக்கும் குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசிக்கு இல்லாம பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து 5ஆம் இடத்துக்கு குரு 6ஆம் இடத்துக்கு பாத்தீங்கன்னா உச்சமாக போறாரு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்களேன்,